நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டான்ஸ் மட்டும் இல்ல, நல்லா பாடுவா. டிவி சீரியல்ல கூட நடிக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க. நான் தான் அதெல்லாம் கூடாதுன்னுட்டேன். எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க, ஆட்டு சமோசா எடுத்துக்கோங்க. ஆண்டி ஆண்டி ஆண்டி, ஒரு நிமிஷம். இதெல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாது. இப்படி கொடுங்க. பாருங்க ஆண்டி, இதுல எவ்வளவு என்ன இருக்குன்னு. தீபாவளிக்கு என்ன தேய்ச்சி குளிச்ச மாதிரி. ஆயில் ஐட்டத்தை நீங்க தொடவே கூடாது. அதுலயும் ஃப்ரைட் ஃபுட் விஷயத்துக்கு சமம். நான் உங்களுக்கு சோயா சமோசா செஞ்சு தரேன். நீ என்ன விஜயா? இல்ல ஆண்டி, நான் தீபிகா. நான் உன் பேரை கேட்கல, காய்கறி சாப்பிடுற விஜயான்னு கேட்டேன். வெஜிடேரியன் தான், பட் நான்வெஜ் நல்லா சமைப்பேன். அட, இந்த பொம்பளை நமக்கு டப்பைட்டு குடுக்கறாளே. கல்யாணம் முடியட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் கச்சேரி. ஆண்டி என்ன யோசிக்கிறீங்க? நான் உங்களுக்கு கிரில் சிக்கன் செஞ்சு தரேன். இப்பவே நம்மள என்னமா கவனிக்கிறா. இந்த பொண்ணு நம்ம அர்ஜுனுக்கு ஏத்த பொண்ணுதான். சரியா பிட் ஆயிடுவா. நாம ஒரு வேலை பண்ணலாமா? இன்னைக்கு ராத்திரிக்கு அர்ஜுனுக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கான். அத முடிச்சிட்டு அவன் வந்துருவான். அது வரைக்கும் இங்கே இருங்க. அப்புறமா டாக்கிங்ல இருந்து ஈட்டிங், ட்ரிங்கிங் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ட்ரிங்கிங்னா கூல் ட்ரிங்க்ஸ். கூல் ட்ரிங்க்ஸ் சொல்றா இவ. ஆமா ஆமா ஆமா, கூல் ட்ரிங்க்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ். சம்மந்தி, தப்பா நினைச்சுக்கலனா நான் உன்னை கேட்கணும். கேட்கலாமா? என்ன வேணா கேளுங்க, சொல்றேன். மாப்பிள்ளைக்கு முத கல்யாணம் நடந்ததை மறைக்காம சொல்லிட்டீங்க. அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப வெளிப்படையா இருக்கீங்க. அதனாலதான் கேக்குறேன். அவருக்கு முத கல்யாணம் ஏன் செட் ஆகாம போயிடுச்சு? என்ன சொல்றது, என் பையன் தங்கம் மாதிரி. அவன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க அந்த பொண்ணு 100 ஜென்மம் எடுத்து புண்ணியம் கட்டி இருக்கணும். என் புள்ள விட்டு கொடுத்தான், அவ அத புரிஞ்சுக்கல. அவ ஒரு வெக்கங்கெட்டவ. வெக்கங்கெட்டவன்னா சாதாரணமா இல்ல, கேடு கெட்ட வெக்கங்கெட்டவ. சரியான ஓடுகாலி. அவளை பத்தி நாம எதுக்குங்க பேசணும்? வேணாம், விட்டுருங்களேன். ஏய், பூஜா பாரு. ஹாய் பூஜா. ஹாய் ஆண்டி. ஆண்டி, ஓடுகாலின்னா என்னது? சொல்லுங்க ஆண்டி, ஓடுகாலின்னா என்ன? உன்கிட்ட யார் இந்த மாதிரி சொன்னது? பாட்டி அம்மாவை ஓடுகாலின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மீனோட மம்மி மீனை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்களாம். அவங்க ரொம்ப நல்லவங்களாம். எங்க அம்மா என்னை விட்டு போயிட்டாங்கல்ல, அதனால அவங்க கெட்டவங்களாம். எங்க அம்மா ஏன் ஆண்டி என்னை விட்டு போனாங்க உங்களுக்கு தெரியுமா? ப்ராமிஸா அவங்க கெட்டவங்களா? இல்ல இல்ல இல்ல, உங்க அம்மா கெட்டவங்க இல்ல. இனிமே எப்பவுமே அம்மாவை பத்தி இப்படி பேசக்கூடாது, ஓகே? உலகத்துல இருக்கிற எல்லா அம்மாவும் ரொம்ப நல்லவங்க. உன் அம்மா,
ஏன் அம்மா, சின்சனோட அம்மா எல்லாருமே நல்லவங்க. என்ன சின்சனோட அம்மா நல்லவங்க தானே? இந்தா. இத பத்தி நான் அர்ஜுன் கிட்ட பேசியே ஆகணும். ஆனா எப்படி? அப்புக்குட்டன் தொப்பிக்காரன் எப்ப கல்யாணம்? ஹே, என்ன கல்யாணம் ஆசை வந்துச்சா? ஜெயிலுக்கு போகணும்னு ஆசை வந்துருச்சு. என்ன சொல்ற? உன்னை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறேன்னு சொல்ல வரேன். என்ன கொலை பண்ணிட்டு அப்புறம் யாரை கல்யாணம் பண்ணிக்க போற? இவ்ளோ நேரம் எவ்ளோ பேர் என்ன கடிச்சு திங்குற மாதிரி பார்த்தாங்க தெரியுமா? ஓ, உங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸோ? அரை வாங்குவ. லேட்டா வந்துட்டு திமிரா வேற பேசுற. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? நான் கேளம்பாக்கத்துல வரேன். உனக்காக நான் கேரளால இருந்து வந்திருக்கேன். ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டு. ஆனா நீ எப்பவுமே லேட்டு. ஹலோ, சொல்லு அர்ஜுன். ஆமா அண்ணா, 2 எல்லையும் தாங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ஓகே அர்ஜுன், பாய். வர டிசம்பர் 22 நல்ல முகூர்த்த நாள். அப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாமா? உனக்கும் உங்க அண்ணன் அர்ஜுனுக்கும். ஆமா ஜெய், உனக்கு இந்த லவ், மேரேஜ், வைஃப், ஃபேமிலி இதெல்லாம் செட் ஆகவே ஆகாது. எப்ப பார்த்தாலும் அவர் கூடவே தான் இருக்க, இல்லனா அவர் கூட போன்ல பேசிட்டு இருக்க. அதுக்கு பேசாம நீ அர்ஜுனனாவே கல்யாணம் பண்ணிக்கோயே. அப்போ நீ என்ன பண்ணுவ? காவி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தமிழ்ல ஏதோ சொல்லுவாங்களே, சாமியார் நீ? அந்த ரினி ஆயிடுவேன். இப்போலாம் ஆசிரமம் தான் ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸ். நீ அடி வாங்க போற ஜெய். நீ எல்லாம் எப்பவுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டியா? இந்த பாரு வைஷு, என் லைஃப்ல அர்ஜுன் ரொம்ப முக்கியமானவன். அவனை என்னால் வேறையா பிரித்து பார்க்கவே முடியாது. கூட பறக்கலையே தவிர நாங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பிங்க தான். சொல்லப்போனா அதுக்கும் மேலே. நான் உன்னை ஒரு கேள்வி கேட்பேன், மழுப்பாம பதில் சொல்லணும். ட்ரை பண்ணுறேன். சரி சரி சரி, கேளு சொல்கிறேன். ஏ அனு, நீ பேடிக்கண்டா. அவ சமத்தா இருக்கா. எல்லாமே நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? சரி சரிடி. சரி. இப்போ நீ, நான், ஓ அர்ஜுனன்னா 3 பேரும் ஒரு போட்ல போய்கிட்டு இருக்கோம். அந்த போட் திடீர்னு முழுகிற மாதிரி ஆயிடுது. முதல்ல நீ யாரை காப்பாத்துவ? அந்த போட்டை காப்பாத்திட்டா 3 பேரும் சேஃப் ஆயிடலாம்ல? எனக்கு உண்மையான பதில் வேணும் ஜெய். ஆப்வியஸ்லி அர்ஜுனை தான் ஃபர்ஸ்ட் காப்பாற்றுவேன். ஐ மீன், அவனை தண்ணிக்குள்ளேயே போக விடாமல் தடுத்துடுவேன். அடுத்து உன்னை காப்பாற்றுவேன். அப்புறமா என்ன காப்பாற்றிப்பேன். உன்னை காப்பாற்றிட்டு நான் எப்படி சாவேன் சொல்லு? நான் வாழ்றது உனக்காக தானே. போதும் போதும், உன் லவ்வ ஊருக்கே டமாரோ அடிக்காத. ஒரு வார்த்தை என்ன காப்பாத்துவேன்னு சொன்னியா? சொல்லு சொல்லு, என்ன காப்பாத்துவேன்னு சொன்னியா? நிறுத்து 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 நிறுத்து. ஐயோ, ஊர்ல ஒழுங்கா இருக்க மாட்டேன்னு சொல்லி தானே ஆனா இவளை இங்க அனுப்பி வச்சா. இவன் யாரு? அனு அங்கிருந்து அப்ப எனக்கு போன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பா. வயசு சரியில்லை, அவளை பாத்துக்கோ அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி பேடிக்கும். அவளை பேடிச்சது சரி தானே. சேட்டா,
இவ வேலை பாக்குறதுக்காக சென்னை வரல, அந்த பையனை லவ் பண்றதுக்காக சென்னை வந்திருக்கா. வள்ளியம்மே நீ பேசாத. நீ பண்ணத எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நடு ரோட்ல ஒரு பையன் கூட சேர்ந்து சீ 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 சீ. வள்ளியம்மே ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. என்னத்த புரிஞ்சுக்கணும்? நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். இல்ல, பெத்தவங்களை நீங்க சீட் பண்றீங்க. லவ் பண்றது தப்பா? ஆச்சேர்கன் மலையாளி பிராமின் ஆனோ? பரா மலையாளி பிராமின் ஆனோ? இல்ல. வேற? தமிழ் பையன். ஐயோ ஐயோ ஐயோ, போய் போய் எல்லாம் போய். நான் அப்பவே நினைச்சேன் அவனோட மூஞ்சி முகம் கொஞ்சம் கூட சரியே இல்ல. எனக்கு அவனை வளர இஷ்டமானு. இது சரி வராது. இதோட நீ அவனை மறக்கணும். சாரி வள்ளியம்மே, என்னால அது முடியாது. அப்படியா? ஓ, அப்படின்னா இப்பவே ஊருக்கு கிளம்பு. வள்ளியம்மே நீ பேசாத. அனு என்ன நம்பதான் உன்னை என் வீட்டுக்கு அனுப்பி இருக்கா. நீ ஏன் பேச்சு கேட்கலனா அப்புறம் எதுக்காக நீ இங்க இருக்கணும்? கிளம்ப, கிளம்புன்னு சொல்ற. போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனு என்ன நம்பதான் உன்னை இங்க அமைச்சிருக்கா. நீ ஏன் பேச்சு கேட்கலனா அப்புறம் எதுக்கு இங்க இருக்க? நீ போ. மா போடி. வைஷு அங்க போனா அம்மா அதை செய்யாத இதை செய்யாத, அங்க நிக்காத இங்க நிக்காதன்னு ஊர்பட்ட கண்டிஷன். இங்க வந்தா இந்த வள்ளியம்மையும் இதையே செய்யணும். நான் கேரளாவுக்கு போறேன், ஆனா வீட்டுக்கு போக மாட்டேன். எனக்கு என்னோட ஜெய் தான் முக்கியம். என்ன பண்ற? நான் போறேன். எங்க? எங்கேயோ. உன்னோட லவ் அவ்வளோ வீக்கா வைஷு? ஒரு சின்ன பிரச்சனை, அதுவும் உன்னோட பெரியம்மா பேசினாங்க, அது உன்னால தாங்கிக்க முடியலல்ல? உன்னை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம உன்னோட லவ் ரொம்ப ஈஸியா சக்சஸ் ஆகணும், அப்படிதானே? பெயின் இல்லாத லவ் கிடைக்கணும்னா நீ வேற கிரகத்துக்கு தான் போகணும். இங்க பெயின் தான் லவ். அதை தாங்கிக்கிற சக்தி இருக்கே, அதுதான் உண்மையான காதலுக்கு பெரிய பலம். ட்ரூ லவ்வுக்கு பவர் ஜாஸ்தி வைஷு. அது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துரும். நிஜமா தானே லவ் பண்ற? ஏன்னா என் காதல இருந்த லவ், பெயின் எல்லாமே பொய்யா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதான் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நானும் சுப்புவும் உண்மையிலே காதலிச்சிருந்தா ஒண்ணு சேர்ந்திருப்போம்ல. சேச்சி, உன் லைஃப்ல ஒரு ட்ரூ லவ் இருக்கு. அது கண்டிப்பா உனக்கு அந்த பவரை தரும். அண்ட் ட்ரஸ்ட் மீ, நீ சொல்றதும் சரிதான். உண்மையான லவ்வுக்கு ஒரு பவர் இருக்கு. இருக்குன்னு காட்டணும்ல. சோ நான் இங்க தான் இருக்க போறேன். அலப்பி எக்ஸ்பிரஸ் கேன்சல். വല്യമ്മേ, വല്യച്ഛ, ഞാൻ ഒരു ഇമ്പോർട്ടന്റ് അനൗൺസ്മെന്റ് ചെയ്യാൻ പോകും. വല്യമ്മേ, കുറച്ച് കോഫി കിട്ടുമോ? കോഫി കോഫി. ഓക്കേ, ഷെൽ ഐ ടേക്ക് ദിസ്? நான் டிசைட் பண்ணிட்டேன். சென்னையை விட்டு போக போறதாவே இல்ல. எது வரைக்கும்னு கேட்கணும். நீங்க கேட்கலனாலும் நான் சொல்வேன். எது வரைக்கும்னா ஏன் காதல் ஏன் கையில கிடைக்கிற வரைக்கும். அப்புறம் நான் இன்னொரு விஷயமும் டிசைட் பண்ணியிருக்கேன். இனிமே ஒளிவு மறைவா ஜெய்ய சந்திக்கிறத கட் பண்ணிடலாமேன்னு. ஏன்னா என் பெரியம்மைக்கு அது இஷ்டமில்லோ. சோ பெரியம்மா பெர்மிஷன் கொடுக்கற வரைக்கும் நான் ஜெய்ய சந்திக்க போறது இல்ல. தமிழ்நாடு டிஷஸ் ஒவ்வொன்னா சமைச்சு ட்ரையல் பார்க்க போறேன். அவங்களோட ஃபேவரட் ஒவ்வொன்னையும் இப்போத்துல இருந்தே ட்ரை பண்ணாதானே
எல்லாம் நல்லபடியா முடியும் போது எக்ஸ்பர்ட் ஆக முடியும். சரிதானே? சரிதான். உம்மா. என்ன அர்ஜுன், நீ பிசினஸ்ல கலக்கிட்டு இருக்க போல இருக்கு. வாவ், வாட் a surprise. ரெண்டு பிசினஸ் ஜெயின்ஸ் ஒரே இடத்துல. உங்க ரெண்டு பேருக்கு இதுக்கு முன்னாடி அறிமுகம் இருக்கா? ஆஃப் கோர்ஸ். அர்ஜுன் என்கிட்ட தான் தன்னோட கெரியரையே ஸ்டார்ட் பண்ணாரு. அப்போ வெற்றிக்கு சொல்லவா வேணும்? அதுல சந்தேகமே இல்லை. என்னோட ட்ரைனிங், அப்புறம் அவரோட உழைப்பு, அப்புறம் கொஞ்சம் தலையெழுத்து, இதெல்லாம் சேர்ந்தா சக்சஸ் தானே? ரொம்ப பெரிய சக்சஸ். Could you excuse us for a second, please? Yeah, sure. Enjoy the party. உங்ககிட்ட நிறைய கத்துக்கிட்டேன் அசோக். ஆனா உங்ககிட்ட வேலை பார்த்தில்ல, நீ பண்ண வேலையை பார்த்து. அர்ஜுன், இன்னும் நீ நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு. இருந்தாலும் இப்போ எனக்கு எதிராக காம்படிஷன்ல நிக்கிற அளவுக்கு நீ வளர்ந்துட்ட. ஆமா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்த ப்ராஜெக்ட் பண்ண போறோம்னு சொல்லி. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல? இருக்கும். எப்போ பர்சனல் ட்ராக் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நீ உன் கம்பெனில நல்ல பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆல்மோஸ்ட் நீ என் லெவலுக்கு வந்துட்டேன்னு கூட சொல்லலாம். அதனால பிசினஸ் சேர்ந்து பண்றதுல ஒரு தப்பும் இல்லை. உன்னை பார்த்தா எனக்கு வருத்தமா இருக்கு அசோக். தப்பு கணக்கு போடுற பழக்கம் இன்னும் உன்னை விட்டு போகல. எல்லாரும் என்கிட்ட அர்ஜுன் மாறிட்டான்னு சொன்னாங்க. நான் அதை நம்பல. ஆனா இன்னைக்கு உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நம்புறேன் அர்ஜுன். ஆரம்பத்துல நீ எப்படி இருப்ப, இப்படியா இருப்ப? பெரிய சோடா பொடி கண்ணாடி போட்டுக்கிட்டு, கேவலமான ட்ரெஸ்ஸிங். நீ சிரிச்சன்னு வச்சுக்கேன், அவ்வளவு அசிங்கமா இருப்ப. மொக்க ஜோக்ஸ் அடிச்சுக்கிட்டு, அதை விட பவ்யங்கிற பேர்ல ஓவரா பம்மிக்கிட்டு, சார் யூஆர் கரெக்ட், சார் யூஆர் கிரேட்னு சொல்லிக்கிட்டே இருப்பிய. நீ சொன்ன மாதிரி அசிங்கமான காஸ்டியூம், அசிங்கமான கண்ணாடி, அசிங்கமான சிரிப்பு, அசிங்கமான பம்மல், அப்புறம் அதோட சேர்ந்து அசிங்கமான இன்னொன்னு என்னை விட்டு போயிடுச்சு. அர்ஜுன், யார் தப்பு கணக்கு போட்டாங்கன்னு பாத்தியா? உன்னை விட்டு போனது அசிங்கம் இல்ல, தேவதை, அப்சரஸ்ரா. நல்லா யோசிச்சு பாரு. அப்ப உன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நீ எல்லாத்தையும் இழந்துட்ட. அசோக், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி டார்லிங், லேட் ஆயிடுச்சு. நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அர்ஜுன், நீ ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பாஸ் எப்பவுமே பாஸ் தான். டார்லிங், லெட்ஸ் கோ. ஏன் அசோக் இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? ஏன் உன் எக்ஸஸ்மெண்ட்டை பார்த்ததும் எம்பாரஸ் ஆயிட்டியா?
அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தான் தெரியுமா? அவன் வாழ்க்கையை விட்டு எல்லா கெட்ட விஷயங்களும் போயிடுச்சான். அவன் இழந்தது எது எதுன்னு காட்டுதான் நான் உனக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி வா போலாம். ஹாப்பி ஆனிவர்சரி வந்தனா. விஷ் தி சேம். எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் வந்தனா. உனக்குள்ள ஒரு பாப்பா இருக்குல்ல, ஒரு குட்டி தேவதை பிறக்க போறா உன்ன மாதிரி. ஒரு சந்தோஷத்துக்காக நான் எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படுவேன். ஓல் டைம் பார்த்து கூட நான் சம்பாதிப்பேன், நிறைய நிறைய பணம் சம்பாதிப்பேன். நீ என் ஏஞ்சல். ஏஞ்சல்ஸ் கண் கலங்க கூடாது. என்னோட ஒரே லட்சியம் லைஃப்ல நீ கண் கலங்கி நான் பார்க்கவே கூடாது. ஆ